இந்திய பங்குச்சந்தைகள் கடும் சரிவு கண்டதால் முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு 11 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு சரிந்துள்ளது. இந்தியா மட்டுமல்ல, அமெரிக்கா மற்றும் மற்ற ஆசிய நாடுகளின் பங்குச் சந்தைகளும் சரிவுடனே முடிந்துள்ளன. ஐரோப்பிய சந்தைகள் கடும் சரிவுடனே வர்த்தகமாகின்றன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டெண் சென்செக்ஸ் 930 புள்ளிகள் வீழ்ச்சி கண்டு 75,364 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 345 புள்ளிகள் சரிந்து 22,904 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. டாடா ஸ்டீல் நிறுவன பங்குகள் 8.59% சரிவு கண்டுள்ளது. டாடா மோட்டார்ஸ், L&T, அதானி போர்ட்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என சந்தை மதிப்பு மிக்க நிறுவன பங்குகளும் சரிவுடனே முடிந்தன. இந்திய பங்குச்சந்தைகள் கடும் சரிவால் முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு சுமார் 11 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு சரிந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ள பதில் வரியே காரணமாக கூறப்படுகிறது. பல்வேறு நாடுகளுக்கும் அமெரிக்கா வரி விதித்துள்ளதால் உலக பொருளாதாரமே மந்த நிலைக்கு சென்றுவிடும் சூழல் உருவாகியுள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். இந்த அறிவிப்பால் அமெரிக்கா உள்ளிட்ட அனைத்து நாடுகளிலும் பணவீக்கம் உயரும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்க பங்குச்சந்தைகள் 5 ஆண்டுகளில் இல்லாத சரிவை சந்தித்தன. பங்குச்சந்தைகள் மட்டுமல்ல, பண்டகச் சந்தையில் தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய் உள்ளிட்டவைகளின் விலையும் கணிசமாக வீழ்ச்சி கண்டுள்ளது. ட்ரம்ப் விதித்துள்ள பதில் வரியை குறைக்க கோரி சில நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் அதே வேளையில் சீனா போன்ற நாடுகள் பதிலுக்கு பதிலாக கூடுதல் வரியை விதிப்பதாக அறிவித்து வருகின்றன. இதனால் சர்வதேச அளவில் வர்த்தக போர் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் அச்சமடைந்துள்ள முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்று வெளியேறி வருவதாக கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.